ஹாய், வெல்கம் டு த ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் செக்ஷன். நான் ஸ்ரீராம். இன்றைக்கான எடிட்டோரியல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கம்யூனல் டிவைட் பிட்வீன் வெஸ்ட் பெங்கால்குள்ளே நடக்கிற ஒரு பிரச்சனைங்க. ஸோ அந்த பிரச்சனையில் எதனால் அந்த பிரச்சனை நடந்துச்சு, அந்த பிரச்சனைனால எந்தெந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்க பெனிஃபிட்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு எடிட்டோரியல் தான் இது. எஸ்பெஷலி இப்போ வெஸ்ட் பெங்காலை ஃபோக்கஸ் பண்ணுறது நம்மளோட ஃபஸ்ட் எடிட்டோரியல் செக்ஷன் அப்படின்றதுனால நான் இந்த கிளாஸை எப்படி கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு 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 அவுட்லைன் ஒன்று கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த சென்டென்ஸோட மீனிங் ஃபஸ்ட்டு தெரியணுங்க. அதில் இருக்க அந்த வேர்ட்ஸோட மீனிங் தெரிஞ்சால் தான் அந்த சென்டென்ஸ் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். செகண்டு, அந்த சென்டென்ஸை இன்னும் பெட்டராக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஒரு எடிட்டோரியல் அல்ல அந்த ஒரு பேராகிராஃப் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுதோ அதை பற்றி கொஞ்சமாவது ஒரு நாலேஜ் இருந்தால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த சென்டென்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் மோர் ஓவர் உங்களால் அதிலிருந்து ஒரு ஒப்பீனியனை உங்களால் செல்ஃபாக ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஒரு ஒப்பீனியன் உங்களால் உருவாக்க முடியும். ஸோ இந்த பேசேஜை ரீட் பண்ணி ஆத்தர் பேசுகிறத வச்சு அவர் என்ன சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்காமல் உங்களால் அதை தாண்டியும் ஒரு ஒப்பீனியன் ஜென்ரேட் பண்ண முடியுங்க. ஸோ தட்ஸ் த பேசிக். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எடிட்டோரியலில் இருக்க பேசிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வாஃப் ஆக்ட். ஸோ அந்த வாஃப் ஆக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாஃப் ஆக்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு பெர்மனன்ட் டெடிகேஷன் ஆஃப் மூவபிள் அண்ட் இன்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஃபார் அ பர்பஸ் ரெகனைஸ்டு பை முஸ்லீம் லா அஸ் அ பியர்சஸ் ஆர் ரிலீஜியஸ் ஆர் சேரிட்டபிள். ஸோ வாஃப் அப்படின்னா என்னென்னா ஒரு பர்சன் ஹூ ஃபாலோஸ் அ முஸ்லீம் ப்ராக்டிசஸ். ஸோ ஒருத்தவங்க யார் முஸ்லீம் ப்ராக்டிசஸ் பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட இருக்க மூவிங் ப்ராப்பர்ட்டியோ இல்லை இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியோ டொனேட் பண்ணலாம், சேரிட்டியாக டொனேட் பண்ணலாம், இல்லை லீஸ்க்கு கொடுக்கலாம் ஃபார் அ முஸ்லீம் ரிலீஜனுக்கு அவங்களுக்கு தேவைக்காக கொடுக்கக்கூடியதை வாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆக்ட் இது ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயங்க. அந்த விஷயத்தை டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், லீகலாக இருக்கணும், ரொம்ப வெளிப்படையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃபார்ம் பண்ண ஒரு ரெகுலேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃபார்ம் பண்ண ஆக்ட் தான் இந்த வாஃப் ஆக்ட்ன்றது. இது 1894 கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளம்ஸ் ஒரு ஆக்ட்லேயும் சில விஷயங்கள் ரெக்டிஃபை பண்ணாமல் இருக்கிறதுனால ஒவ்வொரு இயருக்கும் ஒவ்வொரு ஆக்ட் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்டிஃபை பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஆக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1954 ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ஸோ அதில் ஸ்டேட் வாஃப் போர்டு அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ ஒருத்தவங்களும் என்னென்ன பண்ணுறாங்களோ அதை இந்த போர்டு மூலியமாக தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க இந்த வாஃப் ஆக்ட் 1954. அதுக்கப்புறமும் டிரான்ஸ்பரன்சிக்காகவும் இன்எஃபிஷியன்சிக்காகவும் வெளிப்படைத்தன்மைக்காகவும் ஒரு பெட்டர் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காகவும் இந்த ஆக்ட் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் இத்தனை இயர்ஸ் அப்புறம் 1995 கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்களேன், இன்எஃபிஷியன்சி அண்ட் மிஸ்மேனேஜ்மெண்ட்காக 2013 கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமும் லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி, இன்கம்ப்ளீட் சர்வே அண்ட் மியூட்டேஷன் ஆஃப் வேப்ஸ் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் insufficient provision of women's inherited rights, so administrative efficiency and improper treatment to the trust properties. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கிறதுனால இந்த 2020-25 இந்த ரீஃபார்மை பண்ணி மறுபடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பில்லை பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பில் எப்போ பாஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ஏப்ரல் 3 2025 லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபாலோயிங் அ சிக்னிஃபிகண்ட் டிபேட்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி அப்பயும் ஒரு பிரச்சனை போயிருக்கு, அதையும் தாண்டி இந்த ஏப்ரல் 3 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பில்லை ஹைலைட்டாக என்ன பாசிட்டிவாக சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு போர்ட்லேயுமே 2 உமன் மெம்பர்ஸ் இருக்கணுமாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ப்ராஹிபிட்டிங் த சேல் ஆர் கிஃப்டிங் ஆஃப் வாஃப் ப்ராப்பர்ட்டிஸ். ஒரு ப்ராப்பர்ட்டியை சேரிட்டபிளாக கிஃப்ட் பண்ணுறாங்க இல்லை சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது, அதை நிறுத்துறோன்னு சொல்லி இந்த கவர்மெண்ட் இந்த பில்லில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை லீஸுக்கு விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ லீஸ்க்கு கொடுக்கறதுக்கான டைமிங் என்னென்னா 3 வருஷன்றது 30 வருஷமாக மாறி இருக்குது. ஓகேங்களா? 3 வருஷன்றது 30 வருஷமாக மாறி இருக்குது ஒரு பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ்னு சொல்கிறாங்க.
ஸோ இவ்வளோ பாசிட்டிவ் இருக்கும்போது எதுக்காக இதை அப்போஸ் பண்ணணும் அப்படின்னா, கிரிட்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஆப்போசிட் சைடு என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் இன்டர்ஃபரன்ஸ், கவர்மெண்ட் வந்து இன்டர்ஃபேர் ஆகுது, நான் முஸ்லீம் மெம்பர்ஸ் வந்து அந்த போர்டில் இருக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லுது, அந்த வந்திருக்க புது பில்லை வந்து சொல்லுது. ஸோ இது எல்லாமே ஒரு ரிலீஜியனுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்றதுனால எதுக்காக நான் முஸ்லீம் மெம்பர்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லி கிரிட்டிக்ஸ் சொல்கிறாங்க. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ஸ், ஸோ ப்ராப்பர்ட்டி வந்து செல் பண்ணக்கூடாது அப்படின்னும் வந்து அந்த ஆக்டில் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து தப்பு அப்படின்னு சொல்லி வந்து கிரிட்டிக்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வாஃப் ஆக்ட். வாஃப் ஆக்ட்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. எதுக்காக வந்து ரெண்டு ரிலீஜன் வந்து ரெண்டு ரிலீஜியஸ் டிஸ்பியூட்ஸ் வந்து ஆகுது, இப்போ எதுக்காக முஸ்லீம் வந்து இதை வந்து அப்போஸ் பண்ணுறாங்க, இந்த பில்லை அப்போஸ் பண்ணுறாங்கன்றதுக்கான பேசிக் ஃபவுண்டேஷன் இதுங்க. ஸோ தட்ஸ் இட். ஸோ ஜம்பிங் இன் டு த எடிட்டோரியல், நம்ம இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் பேராகிராஃப் வரைக்கும் பார்ப்போம். ஃபஸ்ட் பேராகிராஃப் என்ன சொல்லுது அப்படின்றது வரைக்கும் பார்ப்போம். ஸோ ஃபவுண்டேஷன் சொல்லியாச்சா. செகண்ட் வந்து ஒக்காப் போவோம். ஸோ ஒக்காப் வந்து கால்ட்ரோன் அப்படின்னா ரெண்டு பார்ட், ஒன்று லார்ஜ் மெட்டல் பார்ட்ஸ், இன்னொன்று வந்து சுச்சுவேஷன் கேட்டகரைஸ் பை இன்ஸ்டெபிலிட்டி ஆர் ஸ்ட்ராங் எமோஷன். ஒரு இன்ஸ்டெபிலிட்டி இருக்குது, இல்லை ஒரு ஸ்ட்ராங் எமோஷன் இருக்குது அப்படின்னா, ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா வந்து அது இன்ஸ்டெபிலிட்டின்னு சொல்லலாமா, அது கால்ட்ரோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேனிங் அப்படின்னா மல்டிபிள் மீனிங்ஸ் இருக்குது. ஸோ மல்டிபிள் மீனிங்ஸில் வந்து ஒன்று வந்து ஒரு கையில் விசிறி வச்சு இப்படி செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், கூலிங் பை வேவிங், ஸோ அது ஒரு ரீசன். அதுக்கடுத்து ப்ளோ ஜென்ட்லி ஆன் சம்திங், ஒரு விஷயத்தில் வந்து ஊதுறது வந்து ஃபேனிங் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் டு இன்க்ரீஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் சம்திங், ஒரு விஷயத்துடைய ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து ஃபேனிங்னு சொல்கிறோம். டு ஸ்ப்ரெட் அவுட் ஃப்ரம் த சென்ட்ரல் பாயிண்ட், இப்போ வந்து ரொம்ப சிம்பிள். ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னா, அந்த திடீர்னு மழை பெய்யுதுன்னா அந்த கூட்டம் வந்து ஷெட்டை நோக்கி ஓடுமா. ஸோ இந்த இடத்துல இருந்து மல்டிபிள் ஸ்பேசஸ்க்கு இந்த கூட்டம் வந்து ஓடும்ல. ஸோ அதான் வந்து டு ஸ்ப்ரெட் அவுட் ஃப்ரம் த சென்ட்ரல் பாயிண்ட். ஸோ ஃபேனிங் ஃப்ரம் த மீட்டிங், ஸோ அந்த மாதிரி. ஸோ ஃபேனிங், ஸோ ரொம்ப இதுதான். ஸோ நமக்கு வந்து இந்த மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ போல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நவுனாகவும் வரும், வேர்பாகவும் வரும். மோஸ்ட்லி பேஸ்ட் ஆன் எலெக்ஷனை பேஸ் பண்ணி தாங்க இந்த வார்த்தை வரும். போல் அப்படின்னா ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னா அதை சொல்லலாம். நம்பர் ஆஃப் ஓட்ஸ் எவ்வளோ போலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சர்வே ஆஃப் பப்ளிக் ஒப்பீனியனை சொல்லலாம். இல்லை வேர்பாக வந்துச்சுன்னா ரெக்கார்டு இவ்வளோ போலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ ரெக்கார்டு டு ரிசீவ் நம்பர் ஆஃப் ஓட்ஸ், இவ்வளோ நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு. ஸோ இதுதான் போல். ஓகேவா. ஃபேனிங், ரியோட், கால்ட்ரோன், ஸோ இது எல்லாமே முடிஞ்சு. ஓகேவா. கம்யூனல். ஓகேவா. அதுக்கப்புறம் இதுக்குள்ளேயும் போவோம். ஸோ ஃபால்ட் லைனாக ரெண்டு மீனிங்க. ஒன்று வந்து ஜாக்ரஃபிக்கலாக சொல்லுவாங்க. இப்போது எர்த்துக்கீழே டெக்டானிக் பிளேட்ஸ் இருக்குல்ல, நிறைய டெக்டானிக் எத்தனை பிளேட் இருக்குன்னு தெரியல, ஆனால் ரெண்டு பிளேட் வந்து மீட் ஆகிற பிளேஸ் இருக்குல்ல, அது ஃபால்ட் லைன் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ரெண்டு லைன் அது வந்து ஃபால்ட் லைன். ஸோ வென் இட்ஸ் ரெண்டு பிளேட்டும் வந்து மீட் பண்ணிக்கிற டைமில் அந்த இடத்துல வந்து ஒரு எர்த்குவேக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அது வந்து ஒரு ஃபால்ட் லைன். ஸோ அதுதான் வந்து ஃபால்ட் லைன் சொல்லுவாங்க ஜாக்ரஃபிக்கலாக. மெட்டஃபராக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரெண்டு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது, நிறையா ஒப்பீனியன்ஸ் இருக்குது. ஸோ டிவைசிவ் இஷ்யூ ஆர் அ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் தட் குட் லீட் டு த சீரியஸ் கான்சிக்வன்சஸ்ன்னு சொல்லி ஒரு மெட்டஃபர்னா என்னது, அப்ஜெக்டிஃபை பண்ணுறது, உருவப்படுத்துறது. ஸோ ஃபால்ட் லைன்றது அந்த ஒரு வேர்டாக வரும். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், ஃபெஸ்டரிங் அப்படின்னா ஒரு விஷயத்தை கெட்டதாக வர்சனிங் ஆர் பிகமிங் மோர் இன்டென்ஸ் ஓவர் அ டைம், ரொம்ப நெகட்டிவாக கொண்டு போகிறது, ஒரு நெகட்டிவ் மீனிங் ஃபெஸ்டரிங். ஓகேங்களா. ஷீ குட் ப்ரொடெக்ட் த மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். வேறு என்ன, அஷூரன்ஸ். ஸோ அஷூரன்ஸ்னால் நம்பிக்கை கொடுக்கறது. அதுக்கப்புறம் அஸ்யூஜ் அப்படின்னா வந்து அஸ்யூஜ்னால் வந்து ஒரு விஷயத்தை வந்து டு மேக் சம்திங் லெஸ் இன்டென்ஸ் ஆர் டு சாட்டிஸ்ஃபை அ நீட். ஸோ திருப்திப்படுத்துது. ஸோ உள்ள ஒரு விஷயத்தை வந்து குறைக்குது அப்படின்றது தான் வந்து அஸ்யூஜ். அன்பேட்டட்னா வித்தவுட் அ ரிடக்ஷன் இன் அ இன்டென்சிட்டி, கொஞ்சம் கூட அதோட வீரியம் குறையாமல். ஸோ அன்பேட்டட். ஸோ ப்ராஹிபிட்ரினா தடை. சஸ்பென்ஷன். ஓகே. மாபுனா பெரிய கூட்டம், லார்ஜ் க்ரௌட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்மரிங்னா பர்ஸ்ட் அவுட் ஆகாமல், பபுள் ஆகாமல், அதாவது கொதிச்செல்றதுக்கு முன்னாடி ஒரு இது இருக்குல்ல. ஸோ அது ஆர் டு எக்ஸிஸ்ட் இன் அ சப்ரஸ் ஸ்டேட், ஒரு அமைதியான நிலைமை, இல்லை கொதிச்சு எழுகாமல் இருக்கிற ஒரு இடம். ஸோ அதான் சப்ரஸ்டு ஸ்டேட். அதுக்கப்புறம்
வேறு என்ன இருக்குது? எக்ஸ்ப்ளாய்ட்னா ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறது, எக்ஸ்ப்ளாய்டட் த மினரல்ஸ். ஸோ நோன்றது இல்லைன்னா ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறது. போலரைசேஷன், ரெண்டு டிவைடல். ஸோ போலரைசேஷன்னா டிவிஷன் இன்ட்டு அ டூ ஷார்ப் கான்ட்ராஸ்ட். ஸோ எப்படி சொல்கிறது, இப்போது எர்த் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நார்த் போல் சவுத் போல்னு சொல்லுவாங்களா. ஸோ கான்ட்ராஸ்ட், இது ரெண்டுமே கான்ட்ராஸ்ட். இது நார்த்துனா இது சவுத்து. அதே மாதிரி ரெண்டு டிவிஷன், நார்த்து சவுத்து. ஸோ ரெண்டு டிவிஷன் என்ன, டூ ஷார்ப் அண்ட் கான்ட்ராஸ்ட், போலரைசேஷன். அதுக்கப்புறம் ப்ரொட்டஸ்ட், வாஃப் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் பார்த்தாச்சா. பேக்குடுனா என்னென்னு பார்த்துருக்கோம். பேக்குடுனா ரெண்டு இது, ஒன்று பின்னாடி, ஒரு விஷயத்துக்கு பின்னாடி நிற்கிறது பேக்குடு. ரீசன் இல்லை, ஆக்டிவ்லி என்கரேஜ்டு, ஆக்டிவ்லி ஒரு விஷயத்தை என்கரேஜ் பண்ணுறது. சார்ஜ்னா ரெண்டு மீனிங், ஒன்று வந்து மொபைல் சார்ஜ் போடுறது, ஸோ மொபைல் சார்ஜ் போடுறது. இன்னொன்று வந்து சார்ஜ்டுனா ஃபில்டு வித் எக்ஸைட்மெண்ட், டென்ஷன் ஆர் எமோஷன். ஒரு எக்ஸைட்மெண்ட்டோ டென்ஷனோ எமோஷனோ அதிகமாக இருக்கிறத சார்ஜ்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளேர் அப், சடன் அவுட்பர்ஸ்ட் ஆர் இன்டென்சிஃபிகேஷன் ஆஃப் சம்திங். தீவிரம் அடைதல் இல்லை ஒரு விஷயத்தை வந்து அவுட்பர்ஸ்ட் ஆகிறது. ஸோ இன்டர்வீண்டுனா வந்து தெரியும்ல, இன்டர்வீண்டுனா தலையிடுதல். ஸோ இன்டர்வீண்டு தலையிடுதல், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதுதாங்க ஒக்காபு. இப்போது அப்படியே வாசிச்சிருவோம், சென்டென்ஸை வாசிப்போம், சென்டென்ஸ் எப்படி புரியுதுன்னு மட்டும் பார்ப்போம். ஓகேங்களா. கம்யூனல் கால்ட்ரம், கம்யூனல்னா ரீஜனல். ஸோ ரீஜனல் இன்ஸ்டெபிலிட்டி எங்கே அப்படின்னா கம்யூனல் டிவைடு, ரெண்டு கம்யூனிட்டிக்கு நடுவில் அந்த டிவைடு வெஸ்ட் பெங்காலில் இருக்கிறதுனால ஒரு கம்யூனல் இன்ஸ்டெபிலிட்டி வந்திருக்கு. த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் ஃபேனிங் அ ரியோட் இன் வெஸ்ட் பெங்கால் அஹெட் ஆஃப் போல்ஸ். அப்படின்னா அஹெட் ஆஃப் எலெக்ஷனுக்காக வரப்போகிற அஹெட் ஆஃப் எலெக்ஷனுக்காக வெஸ்ட் பெங்காலில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் ஃபேனிங் a riot. So ஃபேனிங்னா என்னது, increase the strength, increasing the violence. Political parties are increasing violence in West Bengal ahead of election. So subheading புரிஞ்சுங்களா, subheading புரிஞ்சு ஹெட்டிங் வந்து இதுலேருந்து எடுத்தாலே ஓரளவு புரியும். ஓகேங்களா. இப்போ அப்படியே வந்து சென்டென்ஸ் வாசிப்போம். 3 deaths in a Mustarabad district during the protest against the Waqf Amendment Act have exposed the deep political fault line and the festering communal divide in the West Bengal. So have exposed. So verb have exposed, எது எக்ஸ்போஸ் பண்ணுது, 3 deaths எங்கே, in Mustarabad district during the protest against, ஒரு ப்ரொட்டஸ்ட் முஸ்ராபாத்தில் நடக்கும்போது மூணு பேர் இறந்துருக்காங்க. அது ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணுது. ஹாவ் எக்ஸ்போஸ்ட் வாட், என்ன எக்ஸ்போஸ் பண்ணுதுன்னா பொலிட்டிக்கல் ஃபால்ட் லைன். ஸோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், ஸோ பொலிட்டிக்கல் டிவிசிவ் இஷ்யூஸை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுது. அதே நேரத்தில் ஃபீஸ்டரிங், ஓசனிங் அ கம்யூனல் டிவைட், ரெண்டு ரீஜனுக்கு நடுவில் இருக்க டிவைடு வந்து ரொம்ப மோசமாகுதுன்றதையும், இந்த ரெண்டு விஷயத்தையுமே இந்த 3 டெத் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுதுங்க. சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜிஸ் ரிப்பீட்டட் அஷூரன்ஸ். ஸோ அஷூரன்ஸ் தான் நவுனு. ஸோ மம்தா பானர்ஜிஸ் மீண்டும் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்களா, ரிப்பீட்டட் அஷூரன்ஸ். என்ன கொடுக்குறாங்க, தட்ன்றது நார்மல் கன்ஜங்ஷன், assurance that she could protect the minorities' interest and that act could not be implemented in the state. ஸோ இது ரெண்டுமே அஷூரன்ஸ் தான். இந்த ஆக்ட் வந்து ஸ்டேட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டை வந்து பாதுகாப்பேனோ, குட் ப்ரொடெக்ட் த மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டை பாதுகாப்பேனோ அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் ஹாவ் டன் நத்திங் டு அசேஜ் த முஸ்லீம் கம்யூனிட்டி. ஸோ அது வந்து டு மேக் சம்திங் லெஸ் இன்டென்ஸ். ஸோ இந்த இடத்துல லிட்டில்ன்றது வந்து என்ன மீனிங்னா நத்திங். ஸோ லிட்டில்னு வந்துச்சுன்னா கொஞ்சம், வெறும் ஆர்டிக்கலே இல்லாமல் வந்துச்சுன்னா நத்திங்ன்ற மீனிங்க. ஸோ இந்த அஷூரன்ஸ் தான், இந்த ஹேவ் டன்னு இருக்குல்ல, இந்த ஹேவ் டன்னோட சப்ஜெக்ட் எது, இதுதானே வேர்பு. ஸோ இதோட சப்ஜெக்ட் எதுனா இந்த அஷூரன்ஸ். த அஷூரன்ஸ் ஹாவ் டன் நத்திங் டு அஸ்யூஜ் டு மேக் சம்திங் லெஸ் இன்டென்ஸ் த முஸ்லீம் கம்யூனிட்டி. முஸ்லீம் கம்யூனிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒன்றுமே, இந்த அஷூரன்ஸ் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது அப்படியே கிராமரில் பாருங்கள், தட்டுன்றது நார்மல் கன்ஜங்ஷன். ஸோ அஷூரன்ஸ் தட், ஸோ நார்மல் கன்ஜங்ஷன் என்ன கொடுக்குறாங்க, அதே மாதிரி இதுவும் அதே தான். இந்த அண்டுன்றது இந்த ரெண்டு தட்டையும் கனெக்ட் பண்ணுது, அதே மாதிரி இதுதான். ஓகேங்களா, புரிஞ்சா?
தட்டுன்றது நார்மல் கன்ஜங்ஷன், இதுவும் நார்மல் கன்ஜங்ஷன், இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது இந்த அண்டு. இது மெயின் வேர்போட சப்ஜெக்ட் இங்கே இருக்குது. ஓகேங்களா? அடுத்து the violence which has been on April 8. எப்போ இந்த ஆக்ட் வந்துச்சு? April 3 வந்துச்சு. 5 நாளைக்கு அப்புறம் the violence continues unbated. கொஞ்சம் கூட குறையாமல் கண்டினியூ ஆகுது. ஸோ the violence continues unbated despite the prohibitory orders and suspension of internet services சஸ்பெண்ட் பண்ணியும் தடைக்கான உத்தரவு வந்தும் இந்த வைலன்ஸ் கண்டினியூ ஆகுது. ஸோ டிஸ்பைட். ஸோ இது பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ கண்டினியூஸ்ன்றது பாசிட்டிவாக, இது கண்டினியூ ஆகுது. தடை வந்தும் டிஸ்பெக்ட், இந்த இது இவ்வளோ பண்ணியும் இது வந்து நடக்குது. ஸோ இதெல்லாம் இப்போ ஆக்சுவலாக சென்டென்ஸ் படி வந்து மீனிங் படி இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். ஓகேங்களா? அண்ட் தட்ஸ் இட். அதுக்கப்புறம் the mob attack on a public property have been reported from a Janpur division of Murshidabad and other parts of the state including Calcutta. கல்கட்டாவையும் சேர்த்து other parts of state and முர்ஷிதாபாத்தோட சப்டிவிஷன் ஜகல்பூர்லேயும் ஜங்கிப்பூர் அதுலேயும் ரிப்போர்ட்ஸ் வந்து பண்ணப்பட்டிருக்கான். என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா, பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸை லார்ஜ் கூட்டம், ஒரு பெரிய கூட்டம் வந்து அட்டாக் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு கலவரம் வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை அட்டாக் பண்ண ஒரு கலவரம் வந்து ரிப்போர்ட் பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஹேவ் பீன் பட்டது. ஸோ ஓகே, பட்டது ரிப்போர்ட்டட், பாசிவஸ் ஹேவ் பீன் ரிப்போர்ட்டட். ஓகேங்களா? த மாப் அட்டாக்ஸ் ஆன் அ பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ஹேவ் பீன் ரிப்போர்ட்டட். ஓகேங்களா? அன்பேட்டட், ப்ராஹிபிட்டட். ஸோ இதில் ஃப்ளோ பாருங்கள். 3 பேர் இறந்துருக்காங்க. 3 பேர் இறந்து ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அந்த பிரச்சனைக்கு மம்தா பானர்ஜி வந்து நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன், அதெல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்லி வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த அஷூரன்ஸ் வந்து முஸ்லீம் கம்யூனிட்டியை கொஞ்சம் கூட கண்ட்ரோலே பண்ணல. இறந்ததுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க, பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு. பட் ஆனால் அந்த பிரச்சனை கொஞ்சம் கூட குறையலை. அதுக்கு ஆர்டர்ஸ் வந்திருக்கு, அந்த ஆர்டர்ஸ் வந்தும் குறையலை. அந்த வயலன்ஸ்னால பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் டேமேஜ் ஆகிருக்கு. எங்கே? ஆல் ஓவர் கல்கட்டாவில். ஓகேவா? த வெஸ்ட் பெங்கால் ஹேஸ் பீன் அ சிம்மரிங் அ கம்யூனல் கால்ட்ரம் ஃபார் அ குவைட் சம்டைம்ஸ். கொஞ்ச நாளாகவே வெஸ்ட் பெங்காலே வந்து கொஞ்சம் அமைதியாக தான் இருந்திருக்கு, இந்த கம்யூனல் கால்ட்ரமை வந்து செழுகாமல் இருக்கிறதுக்கு. பட் சரிங்களா, அமைதியாக தான் இருந்திருக்கு. கால்ட்ரம் ஃபார் குவைட் சம்டைம்ஸ். ஓகேங்களா? Both ruling Trinamool Congress and opposition BJP has sought to exploit the communal polarization for a political gain. Political அரசியல் லாபத்துக்காக கம்யூனல் போலரைசேஷன், ரீஜனல் டிவைடாக இருக்கிறவங்கள யூஸ் பண்ண பார்க்குறாங்க. ஹேவ் பீன் சீக்கிங், ஆரம்பிச்சாச்சு, இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகுது. ஓகேங்களா? ஹாவ் சாட் டு எக்ஸ்ப்ளாய்டு. ஓகேவா? பண்ணுறாங்க. யார் பண்ணுறாங்க? த ரூலிங் பார்ட்டியும் ஆப்போசிஷனும் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போது அமைதியாக இருந்தாங்க குவைட் சம்டைம்ஸ். இப்போ அமைதியாக இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, த டிஎம்சி டாக்ஸிட்லி அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்டைரக்ட்லி. tacitlyனா subtle or indirectly in a way that is understood or implied without. Indirectly, TMC indirectly encouraged a Muslim protest வந்து இன்டைரக்டாக வந்து சப்போர்ட் பண்ணதான் டிஎம்சின்ற பார்ட்டி. எதுக்கு அகெயின்ஸ்டாக? வேஃப் அபேண்ட்மெண்ட்காக இவங்க வந்து இந்த டிஎம்சின்றது வந்து இன்டைரக்டாக வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுது. வைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அதே நேரத்தில் வைல் இங்கே ஒரு ஆக்ஷன் நடக்குது, அதே இன்னொரு ஆக்ஷன் நடக்கு பாருங்க. பிஜேபி backed communally charged Ramanavami procession across the state. Okay, communally charged Ramanavami processions அப்படின்னா வந்து பரேட் ஆர் மார்ச் உள்ள ஒரு கூட்டத்தை வந்து கொண்டு போகிறது. ஸோ ஓகேவா? ராமநவமி ப்ரொசஷன் கம்யூனலி சார்ஜ்டு. ஸோ கம்யூனலி சார்ஜுன்னா ஃபில்டு வித் டென்ஷன் சொல்லலாம், எக்ஸைட்மெண்ட் ஆஃப் ரீஜனல் டென்ஷன். ஸோ ரீஜனல் டென்ஷன் தான் இந்த இடத்துக்கான ஆப்டான வேர்டு. ஸோ த ப்ரொசஷன் இன்ஃப்ளூயன்ஸ் சார்ஜ்டுனா கம்யூனலி சார்ஜ்டு.
சார்ஜ்டு டென்ஷன். ஸோ இந்த ப்ரொசஷன் வந்து கம்யூனலாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இன்ஃப்ளூயன்ஸ் ப்ரொசஷன் இன்ஃப்ளூயன்ஸ்டு கம்யூனல் டென்ஷன். ஸோ இதுக்குள்ளே வந்து இந்த கம்யூனல் டென்ஷன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்கப்பட்டிருக்கு ராமநவமி. இதை யார் பேக் பண்ணுறா, யார் என்கரேஜ் பண்ணுறான்னா பிஜேபி என்கரேஜ் பண்ணுறாங்க. இந்த பிஜேபி பேக்குடுன்றது என்கரேஜ்னு போடலாமா, என்கரேஜ்டு கம்யூனலி சார்ஜ் ராமநவமி ப்ரொசஷன் அக்ராஸ் த ஸ்டேட். ஓகேவா. ஸோ இந்த சென்டென்ஸ் இருக்கு பாருங்களேன், மேலே இருக்குன்னா இந்த சென்டென்ஸ் இருக்குன்னா டிஎம்சி என்கரேஜ்டு வேர்பு என்கரேஜ்டு ஹூம் முஸ்லீம் ப்ரொட்டஸ்ட் வாட். ஸோ என்கரேஜ்டு வாட் முஸ்லீம் ப்ரொட்டஸ்ட் எதுக்கு அகெயின்ஸ்டானா வாஃப் அமெண்ட்மெண்ட்டுக்காக. இந்த சென்டென்ஸ் முடிஞ்சு. ஓகே, இது வந்து கன்ஜங்ஷனா. இப்போ இந்த பிஜேபி இருக்குல்ல, பிஜேபி சப்ஜெக்ட் அப்படின்னா எது வந்து வேர்பு, பேக்குடா கம்யூனலா? இதை வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. ஹோம்ஒர்க்காக எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். நாளைக்கு கிளாஸில் வந்து நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல்தோ த போலீஸ் ஹாவ் நவ் வார்ன்ட் ஆஃப் அ ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் த லா பிரேக்கர்ஸ். ஆல்தோ அப்படின்னா ஆல்தோ த போலீஸ் ஹாவ் நவ் வார்ன்ட் ஆஃப் அ ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் த லா பிரேக்கர். லா பிரேக்கர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ் வந்து வார்ன் பண்ணப்பட்டிருக்கு போலீஸால். ஆல்தோன்னு கொடுத்துருக்காங்களா, பாசிட்டிவ் நெகட்டிவ், இது பாசிட்டிவ், இது பாசிட்டிவ். அப்போ நெகட்டிவ் வந்து என்ன அப்படின்னா தேர் இன்ஆக்ஷன் பிஃபோர் அண்ட் டியூரிங் த கரண்ட் ஃப்ளேர் அப் ஹேஸ் பீன் அ எவிடென்ட். இப்போது ஆல்தோ இப்போ இந்த இடத்துல வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க, பட் தேர் இன்ஆக்ஷன், தேர்ன்றது யார், போலீஸோட இன்ஆக்ஷன் வந்து எப்போ இன்ஆக்ஷன் பிஃபோர் அண்ட் டியூரிங் த கரண்ட் அவுட்பஸ்ட், இந்த ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு முன்னாடியும் அப்பையும் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியலன்றது ஹேஸ் பீன் அ எவிடென்ட். அது வந்து ஒரு எவிடெண்ட்டாக இருக்குது. எதோட எவிடென்ஸ் என்ன அப்படின்னா மேலே பாருங்கள், மாப் அட்டாக்ஸ் ஆன் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, 3 டெத்து நடந்திருக்கு. ஸோ இதெல்லாமே ஒரு எவிடென்ட், இவங்களோட இன்ஆக்ஷன் தான் ஒரு எவிடெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிஃபோர் அண்ட் டியூரிங் த கரண்ட் ஃப்ளேர் அப் ஹேஸ் பீன் அ எவிடென்ட் ஆஃப் 3 டெத்ஸ்னும் போடலாம், ஆஃப் அ மாப் அட்டாக் ஆன் பப்ளிக் ப்ராப்பர்ட்டினும் போடலாம். ஸோ ஃப்ளோ பாருங்கள், இங்கே இதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இது வந்து எவிடென்ட்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணல, என்ன எவிடென்ட்னு சொல்லலைன்னா மேலே இருக்குது பாருங்கள், எவிடென்ட் மேலே இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் கல்கட்டா கோர்ட் ஹேஸ் சின்ஸ் இன்டர்வீன்ட் அண்ட் ஆர்டரிங் த டிப்ளாய்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் ஆர்ம்டு ஃபோர்ஸ் இன் முஷிராபாத். அப்போது கல்கட்டா ஹை கோர்ட், ஸோ இவங்களால இன்ஆக்டிவாக இருக்காங்கல்ல, ஸோ இன்ஆக்ஷனாக இருக்காங்க. ஸோ இன்ஆக்ஷன் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அப்போது என்ன பண்ணுதுன்னா கல்கட்டா ஹை கோர்ட் வந்து இன்டர்வீன்டு உள்ளே வந்து என்ன பண்ணுறாங்க, இன்டர்வீன் தலையிட்டு ஆர்டரிங் த டிப்ளாய்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் ஆர்ம்டு ஃபோர்ஸ் இன் முஷிராபாத்தில் சென்ட்ரல் ஆர்ம்டு ஃபோர்ஸை டிப்ளாய்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா ஆர்டர் மூலியமாக. ஸோ இந்த ஆர்டரிங்கிறது V1ING. ஓகேங்களா. இது அஜெக்டிவா கனெக்டரா அப்படின்றத ஹோம்ஒர்க்காக பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட்டு பேராகிராஃப் சொல்லி முடிச்சாச்சு. மொத்தம் ஹோம்ஒர்க் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இந்த சென்டென்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஸோ பிஜேபி பேக்டு கம்யூனல், ஸோ அதை ஸ்ப்ளிட் பண்ணி ஹோம்ஒர்க்காக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது, இந்த ஆர்டரிங் இருக்குல்ல, இந்த ஆர்டரிங் அஜெக்டிவா கனெக்டரா அப்படின்னு வந்து சொல்லுங்கள். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் மூணாவது வந்து இந்த டாசிட்லி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பார்த்தோம்ல, அது ஒரு அட்வர்ப், அதுக்கு ஒரு சென்டென்ஸ் ஒன்று டைப் பண்ணி போட்டுருங்க. நாலாவது வந்து அன்பேட்டட். அன்பேட்டட்ன்ற வார்த்தைக்கு அன்பேட்டட்ன்ற வார்த்தைக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, தட்ஸ் இட். இன்றைக்கான ஹோம்ஒர்க் இது தாங்க. மொத்தம் 3. ஸோ இது வந்து அஜெக்டிவாக கன்ஜங்ஷனானு ஒன்று, இந்த சென்டென்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி ஒன்று, அப்புறம் இந்த டாசிட்லி அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று டைப் பண்ணி போடுங்க. 4வது வந்து அன்பேட்டட்ன்ற வார்த்தைக்கான இது பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஹோம்ஒர்க்கை வந்து இப்போ கமெண்ட் செக்ஷனில் வந்து பண்ணிவிட்டு போயிடுங்க. ஸோ செக் பண்ணுவோம், பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம இந்த எடிட்டோரியல் செக்ஷன் அட்டன் பண்ணுறதுனால வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான ஒரு இது தெரியும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். மோரோவர் இந்த பார்த்த ஒக்காப்ஸ் எல்லாத்தையுமே நாளைக்கு ரிவிஷன் பண்ணலாம்.
அண்டு இதை தாண்டி ஸோ கிளாஸ் வந்து இன்னும் வேறு எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு ஃபீட்பேக், அதே மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குன்ற ஃபீட்பேக்கும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ரீட் பண்ணி சேஞ்ச் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் த செஷன் கைஸ். நாளைக்கு பார்ப்போம். மறக்காமல் ஹோம்ஒர்க் பண்ணிடுங்க. பாய்.